வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா சூர்யா சாரு காதல்ல தோத்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்காக. காதல் கல்யாணம் தான். ஆனா அவரு காதலிச்சது வேற ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன சொல்றீங்க? சூர்யா சார் ஒரு பொண்ணு ரொம்ப நேசிச்சாரு. ஆனா அது சுந்தரவள்ளி அம்மாக்கு பிடிக்கல. அதனால அடப்பாவமே, இதுக்கெல்லாமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாங்க? நான் கூட சூர்யா சாரா என்னமோ நினைச்சேன். ஏன் இப்படி செஞ்சாரு? இல்ல ஆனந்தி, அப்படி இல்ல. சூர்யா சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான். அவங்க அம்மா மேல இருந்த கோபத்துல என் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு கொடுக்காம நிக்கிறாரு. உண்மைதானே? நானும் பாத்துட்டு தானே இருந்தேன். சூர்யா சாருக்கு நீங்க தான் உசுருதே. அது அப்படி இல்ல ஆனந்தி. நம்ம பிரச்சனைக்காக யோசிக்காம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்கிட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி சூர்யா சாருக்கு இருக்கு. மத்தபடி அவர் மனசுல எல்லாம் நான் இல்ல. அந்த பழைய காதல அவர் முழுசா மறக்கல. அதெல்லாம் மறந்துடுவாங்க. உங்கள மாதிரி ஒரு பொண்ணு எப்படி மனசார ஏத்துக்காம இருக்க முடியும்? என் மனசுல அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல. போய் சொல்றீங்க. நான் பார்த்தேன். சூர்யா சார பத்தி பேசும்போதெல்லாம் இதோ இப்ப கூட உங்க கண்ணு சிரிக்குது. சூர்யா சார பார்த்தாதே உங்க முகம் கோயில் குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்குது. உங்க மனசுல சூர்யா சார் இல்லையா? உண்மையை சொல்லுங்க. மனசுல உள்ள குறைய யார்கிட்டயாச்சும் இறக்கி வைக்கணும்ல. என்னைய நம்பி உங்க மனசை இறக்கி வைக்கலாம். சூர்யா சார் என் கழுத்துல தாலி கட்டினதுல நான் அவர் மேல ரொம்ப கோவத்துல இருந்தேன். ஆனா போக போக அவரோட இருந்து பார்க்க பார்க்க எனக்கு அவரை பத்தி நல்லா புரிஞ்சுது. கோவம் வந்துட்டா என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாதே தவிர மனசளவுல அவர் ஒரு குழந்தைதான். அவர் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் அதிகமாயிட்டே வர்றது உண்மைதான். ஆனா இந்த உறவு எப்ப வேணா இல்லன்னு ஆயிடுமோங்கிற பயமும் இருக்கு. பிடிக்காத கல்யாணம் தான். ஆனா இப்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல. உங்க மனசுல சூர்யா சார் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் மனசுல அந்த பழைய காதல் ஆறாத காயமா இருக்கலாம். ஆனா அந்த காயத்துக்கு மருந்து நீங்க மட்டும்தே. அந்த வகையில பார்த்தா என்னை விட நீங்க கொடுத்து வச்சவங்க தான். மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பிடிச்சவரை கல்யாணம் பண்ணியும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாத நிலைமையிலதே இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அன்பு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரு தங்கந்தே. அந்த தங்கத்தை சும்மா பாக்குற தகுதி கூட எனக்கு இல்ல. நான் எப்படி அத தங்கமா போட்டுக்க முடியும்? யாரோ செஞ்சுட்டு போன தப்புக்கு நீங்களே ஏன் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் ஆனந்தி. நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கல. அன்பை தண்டிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு இன்னார்தான் தகப்பன்னு தெரிஞ்சா கூட நீங்க இவ்ளோ வேதனைப்படலாம். இப்ப உங்களுக்கு நடந்திருக்கிறது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இந்த திருவிழாக்காக நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் நான் அன்பை பாக்குறேன். ஆனா அவர் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் காதலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்பு மாதிரி ஒருத்தர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதுக்காக யாருக்காக பயப்படணும்? நான் யார நினைச்சும் பயப்படல. நீங்க சொல்றீங்களே, அந்த பாசத்துக்கும் காதலுக்கும் நான் தகுதியானவளே இல்ல. அந்த தகுதியை நான் என்னைக்கோ இழந்துட்டேன். அதே அப்படியே நிக்கிறேன். தப்பு நடந்துருமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலேயே தப்பு எது தெரியுமா? நீங்க அன்பை விட்டு தள்ளி நிக்கிறது தான். நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே எல்லாமே சரியாகும். என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல, உங்ககிட்ட தான் சொல்லிருக்கேன். அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நீங்க தைரியமா இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு சொன்னதே நானும் உங்களுக்கு சொல்றேன். உங்க மனச சூர்யா சார் சீக்கிரமா புரிஞ்சுப்பாரு. உங்களை ஏத்துக்குவாரு.
நான் எங்க வில்லுகாப்புலி கருப்பங்கிட்ட வேண்டிக்கிறேன். சூர்யா சார் மனசுல என் மேல ஒரு பரிதாபம் இருக்கு. அது மாறும்னு நான் நம்பல, எதிர்பார்க்கவும் இல்ல. அதேதே, அன்புக்கும் என் மேல இருக்கிறது பரிதாபந்தே. இல்ல ஆனந்தி, அன்புக்கு உங்க மேல இருக்கிறது பாசம். நீங்க நம்பலனா நான் உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன். அதே மாதிரி நானும் நிரூபிச்சு காட்டுறேன். சூர்யா சாருக்கு உங்க மேல இருக்கிறது பாசந்தேன்னு.